ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பானுஸ் டைரி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் தங்கச்சி லீவுக்கு வந்திருந்தா, அவள் வந்து சமைக்க போகிறா. என்ன சமைக்கிறான்னு தெரியலை. வாங்க வீடியோ ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன டிஷ் சமைக்கிறான்ட்டு. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போடுறா. அப்புறம் ஒரு தூள் பிரியாணி இலை போடுறா. ஒரு பீஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு கொத்துன்னு சொல்லலாம். ஒரு கொத்து பிரியாணி இலை போட்டிருக்கா. போட்டுட்டு காய்ந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறா. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணுறாவ. ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல்லு வந்தோடனே அடுத்து நம்ம தக்காளி போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பெரிய சைஸ் தக்காளி இருக்கு இல்லையா, அது ஒன்று இருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக இருந்தாலும் சரி. இப்போ என்கிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருக்கிறதுனால அது வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கிட்ட எனக்கு கால் வந்துச்சுன்னு போனதுனால இதில் வந்து மிளகாப்பொடியாக மஞ்சள் நினைக்கிறேன், ஏதோ ஒரு மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கா. கேட்டு பார்த்ததில் அவள் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கா. அண்ட் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம். இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் மிக்சியில், அதையும் வந்து ஆட் பண்ணியிருந்தா. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றும் சொன்னாப்புல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறப்ப அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, நம்ம ஜார் நம்ம வலித்து நம்ம அதில் போடுறதுக்குள்ளே ஒரு சைடு வந்து கறிக்கிறோம். அதனால் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமோ இல்லாட்டினா சிம்மில் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டிஷ்ஷு வந்து ஏதோ டேஸ்ட்டாக வரும். இப்போ என்ன செய்யணுன்னா, இல்லை ஒன்றும் சொன்னாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே வலித்து போட்டோன்னே இப்போ எல்லாம் ஒன்றும் சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணுறான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கறோம். ஏற்கனவே மிளகாப்பொடி போட்டது பத்தலை போல், அதனால திரும்ப மிளகாப்பொடி சேர்த்துக்கறோம். உங்களுக்கு எந்த மாதிரி காரம் சேர்த்துக்குவீங்களோ அந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆச்சி சில்லி பவுட்ரு தான் சேர்த்துக்குறோம். நீங்கள் எந்த சில்லி பவுடர் சேர்த்துக்குவீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலாவை 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறாவ. மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஒன்றா சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பயும் சொல்கிற மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். ஒன் சைட் கருகிச்சுன்னா அந்த டிஷ் வந்து நல்லா இல்லாமல் ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் எண்ணெய் பத்தாதனால எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கிறா. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக வரும்னா நீங்கள் எண்ணெய் வந்து கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த டிஷ்ஷுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும். அதனால் டிஷ்ஷில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிச்சிடாமலேவும் அடி பிடிச்சினா நல்லா இருந்திருக்காது. எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் கிண்டனனால இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா அதோடைய டேஸ்டஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த கறி வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எல்லாம் அந்த வலித்து வச்சுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சாஸ் அது இருக்கு இல்லையா, அந்த வந்து குக்கரில் நம்ம வச்சுருந்தோம் மசாலாலாம் போட்டது அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினா அதோடைய டேஸ்ட்டு வந்து நல்லா இல்லாமல் போயிடும். கொஞ்சம் போல் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம தேவையாக இருப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குக்கரில் ஒரு விசில் 2 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி